இன்னும் எத்தனை பேரை பைத்தியமாக்கும் இந்த சினிமா? உங்கள் கண்களில் எவரேனும் அழுக்கு உடையோடு தென்பட்டால் உடனே அவர் பைத்தியம் என்று முத்திரை குத்தி விடாதீர்கள். நானும் இந்த இளைஞரை அப்படித்தான் நினைத்தேன். மின்சார தொடர் வண்டியிலே அவரும் நானும் ஒன்றாக பயணிக்க பொழுது என் அருகில் அவர் நெருங்கி வரும்பொழுது பயந்து ஒடுங்கி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நகர்ந்தவன் தான். இந்த இளைஞரின் வயது 28. தன்னுடைய 14 வயதில் சினிமா மீதுள்ள காதலால் வீட்டை விட்டு ஓடி வந்து சென்னையில் பல இடங்களில் வாய்ப்புக்காக அலைந்தும் எந்த பயனும் இல்லாமல் இன்று உடுத்த உடையின்றி உண்ண உணவின்றி பைத்தியமாகவே சுற்றித் திரிகிறார் என்பதை நானும் அவரும் ஒரே இடத்தில் இறங்கி அவரிடம் பேசியதன் மூலம் தெரிந்து கொண்டேன். பல திறமைசாலிகள் இதுபோன்று பைத்தியமாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திறமையற்ற பலரோ கோடி கோடியாய் சம்பாதித்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை. திறமையாளர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள், திறமையற்றவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய சினிமா.